ஹாய். நான் பாருங்க ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் இருக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ மருந்துகள் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். இவ்வளோ மருந்துகள் வச்சுருக்கிறோம். ஸோ இந்த கடையில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மருந்துகள் இருக்கும். காரணம் கேட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான வியாதியஸ்தர்கள் வந்து இங்கே வந்து போகிறாங்க. ஆயிரக்கணக்கான மருந்துகள் இருக்கும். எந்த மனுஷனுக்காவது சாகணும்னு ஆசை இருக்குது அந்த பூமியில்? இல்லை. எனக்கு கூட சாகணும்னு ஆசை இல்லை. யாருக்குமே சாகணும்னு ஆசை இல்லை. எல்லாருமே உயிர் வாழணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனால் நம்ம இவ்வளோ மருந்து சாப்பிட்டாலுமே நம்ம வாலிபத்தில் இருந்த அந்த பலன் இப்போ இருக்குதா? இல்லை ஒரு 40 வயசுல இருந்த அந்த பலன் இப்போ நமக்கு இருக்குதா? இல்லை. நம்ம வயசாகுந்தோறும் நம்ம சரீரத்தோட பலவீனங்கள் வந்துட்டே இருக்குது. நம்ம சரீரத்தில் பலன் குறைஞ்சிட்டே வருது. ஸோ நம்ம எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் நம்ம வந்து வருஷங்கள் வாழ போகிறது கிடையாது. கொஞ்ச நாள் தான் வாழும். கொஞ்ச நாள் தான் நம்ம வாழ போகிறோம் இந்த பூமியில். ஆனால் இந்த பூமியில் வாழும் நாட்கள் இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருப்பானா நமக்கு தெரியல. ஸோ மனுஷ வாழ்வு வந்து நிரந்தரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னத்தை நம்மளால சேர்த்து வைக்க முடியும்னா, நல்ல நண்பர்களை சேர்த்து வைக்கலாம், நல்ல உறவுகளை சேர்த்து வைக்கலாம். எப்படி சேர்த்து வைக்கலாம்னா, அன்பினால உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூற. நீ எப்படி உன்னை எவ்வளோ அழகாக கவனிச்சுக்கிறியோ, உனக்கு ஒரு வியாதி வந்தால் மருந்து வாங்குற, உனக்கு ஒரு பலவீனம் வந்தால் அதை பார்க்குற, உனக்கு என்ன குறைவுனாலும் அதை நீ சரி செய்யறது மாதிரி நீ உன்னிடத்துல எப்படி அன்பு கூறுற, மற்றவரிடத்துல அன்பு கூறும்போது அந்த அன்பு தான் கடைசி வர நம்ம கூட இருக்குங்க. பாக்கியெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அதனால ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுவோம். பொறாமை, வஞ்சகம், விரோதம், வைராக்கியம், கசப்பு, இது எல்லாத்தையும் விட்டு ஒரு அன்பு கூறுவோம். இந்த கடனை இல்லாம வேற ஒன்றும் இந்த உலகத்துல இருக்கக்கூடாது.